வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐ கம்பெனி வந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக டிசிஎஸ் உடைய பங்குகள் மட்டும் ஒரு 11% இந்த லாஸ்ட் 10 டேஸில் விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட 5% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. என்னதான் சார் பிரச்சனை ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில்? ஜென்ரலாக ஐடி ஸ்டாக்ஸ் இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு விசா கிடைக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால உள்ள ப்ராப்ளமாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் ஒரு ப்ராப்ளத்தை நான் கேட்குறேன். அந்த ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஒரு கோடு எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் எழுதின எல்லா கோடையுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ எழுதி கொடுத்துரும். இதில் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது கேட்கக்கூடிய ப்ராம்ப்ட்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேணும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணால் கூட ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அந்த ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அது நான் ஆந்த்ரோபிக் ஏஐ வந்துடுச்சு, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். எம்ப்ளாயினுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனதுனால எனக்கு இத்தனை பேர் எனக்கு வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் 10% அது டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், எந்த ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் HCL டெக்னாலஜிஸ் எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட விழுந்திருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் எடுத்தால் கூட, 5 வருஷம் எடுத்தால் கூட ஒன்லி டிவிடெண்ட் மட்டும்தான் இப்போ டிசிஎஸ்ல ஒரு ஹை டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி. அந்த டிவிடெண்ட் எல்லாமே வந்திருக்கே தவிர கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் சார் இன்னைக்கு ஐடியில் நடந்துட்டு இருக்காங்க. சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடியில் லே ஆஃப்ஸும் பெரிய அளவில் நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு அன்சர்டனான ஒரு ஜாப்பாக ஐடி ஜாப்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறது. ஸோ இதை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாக ஒருத்தருடைய சேலரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, இல்லை 2 lakhsக்கு மேலே போயிடுது பர் மந்த். நான் சொல்கிறது மாத சம்பளம் 1 லட்சத்துக்கு மேலே போயிடுது, 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எல்லா ஐடி எம்ப்ளாயிஸுமே அவங்களுடைய ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஒரு வளரும் நிறுவனமான ஒரு எட்டர்னல்னு சொல்கிறோம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு என்னுடைய சம்பளம் 24 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இல்லைனா ஒரு சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனியில் 24 lakhs per annum வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே ஒரு 3 விஷயம் செய்யணும். ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு நிலையான ஜாப் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அதே வேலையை சேம் கேப்பபிலிட்டியோட இன்னொருத்தர் அதே வேலையை 50% ஆஃப் த காஸ்ட்டில் ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக யார் 50% கம்மியாக பண்ணுறாங்களோ அங்கே தான் போகும். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் நடக்கிற ஜாப்லாம் எதுக்கு நமக்கு இந்தியன்ஸ்க்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் H1B வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாலே, அங்கே ஒரு $200,000 பண்ணுறது, $150,000 பண்ணுற ஜாபை ஒரு இந்தியன் கிட்ட கொடுத்தா 75,000க்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இது வந்தது. இன்னைக்கு இது எல்லாமே மிஷினே பண்ணக்கூடிய லெவல் வந்துருச்சு. ஸோ அதனால ஒருத்தர் 24 லட்சத்துக்கு மேலே வாங்கினாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நம்பர் 1 பண்ண வேண்டியது என்னன்னாக்க, அவருடைய எக்ஸ்பென்சஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் அவர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா ஒரு 2-3 சினாரியோவில் அவர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 5 வருஷம் தான் என்னோட ஜாப் இருக்கும் அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்குள்ள நான் என்னோட இம்பார்ட்டன்ட் கோல்ஸை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்? இது ஒரு கான்சர்வேட்டிவான அப்ரோச்சுன்னு சொல்லுவேன். இதே எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, நான் 45ல என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு மாடரேட்டான அப்ரோச். ஒரு 10 இயர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயருக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டு அதுக்குள்ள எல்லா விதமான லோன்ஸையுமே அவர் அடைக்கணும், எல்லா விதமான கோல்ஸுக்கும் அவர் பிளான் பண்ணணும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் எனக்கு மேனேஜ்மெண்ட்டோட ஒரு நல்ல டைப் இருக்குது, நான் பண்ணுறது ஒரு சாஃப்ட் ஸ்கில் பேஸ்டான ஜாப். சாஃப்ட் ஸ்கில்னா என்ன? நான் ஒரு கிளைண்ட்டோட நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப் பேஸ்டு ஜாப், என்னால் கம்பெனிக்கு நிறைய பணம் வருது, என்னுடைய ஜாப் ரொம்ப சேஃபான ஜாப் அப்படின்னா, அவர் 55 இயர்ஸ் வரைக்கும் கூட, அதாவது இன்னைக்கு வயசு 35 அப்படின்னீங்கன்னா, அடுத்த 20 இயர்ஸ்க்கு அவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுல எந்த இப்போ ஏஐடைய இன்டரப்ஷன் தான் ஒரு மாசிவான ஒரு லே ஆஃப்ஸ்க்கு காரணமாக இருக்கா, இல்லை வேற என்ன காரணங்கள் சொல்கிறாங்க ஐடியை பொறுத்தவரை? ஐடியை பொறுத்தளவுக்கு திருப்பி அதே 3 விஷயங்கள் தான். ஒன்று ஏஐ இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் 10 பேரை வச்சு வேலைக்கு வாங்குறத இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா என்னவா இருக்கட்டும், அது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, ஏஐ பேஸ்ட் டூல்ஸ்னால ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியானதுனால எனக்கு அவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தேவையில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய காஸ்ட் டு த கம்பெனின்னு சொல்லுவோம், சிடிசி அப்படின்னு சொல்லுவோம், காஸ்ட் டு த கம்பெனி. இந்த காஸ்ட் டு த கம்பெனி இன்க்ரீஸ் ஆக ஜென்ரலாக உங்களுடைய ஜாபை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, இன்னொரு கண்ட்ரிலேருந்தோ இன்னொரு ஜாகிரஃபிலிருந்தோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேல ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலண்ட் அளவுக்கான ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். இதே நீங்கள் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கும். திருச்சியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே லெவலான ஒரு நாலேஜ் ஸ்கில் செட் உள்ள பர்சன் வந்து உங்களுக்கு கம்மியான இடத்துல கிடைக்கும்னா உங்களுடைய ஜாப் வந்து அங்கே டிஸ்பிளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட க்ரோத் வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து என்னுடைய ஸ்கில்ஸை வந்து கண்டினியூஸாக அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். சார், இப்போ ஐடி லே ஆஃப்னால பாதிக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்களா? எப்படி, என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஐடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த ஓவரால் பாப்புலேஷன் ஐடி சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கும் ஓவராலாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹை அண்ட் ஜாப் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடிய ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினேட்டாக பண்ணுற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு சொல்லுவோம். டெவலப்பர்னா என்னன்னா கோட் எழுதுறவருக்கு பேர் டெவலப்பர். ரெண்டாவது வந்து டெஸ்டிங்னு சொல்லுவோம். டெஸ்டிங்னா என்னன்னா எழுதின கோடை வந்து கரெக்டாக வேலை செய்யலையா அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். மூணாவது நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ஜாப்ஸ் இந்தியாவுக்கு வரது வந்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ்னா என்னன்னா ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த ஜாபை வந்து லைக்னா அது டெய்லி ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது இந்த மூணு ஜாப் தான் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது மூணுத்துக்கும் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்ததுனால டெவலப்பிங்க்கும் நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, டெஸ்டிங்க்கும் வந்து நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சிடுது, மெயின்டெனன்ஸுக்கும் அதுவே வந்து செல்ஃப் ஹீலிங் பக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஷாப்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து நெட்வொர்க் வேலை செய்யலையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே வந்துட்டு இருக்கு, உங்கள் ஏரியாவில் வைஃபை அஃபெக்ட் ஆகி உள்ளது, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் கம்மியாக டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஜாப்ஸ்லாம் கம்மியாகிட்டே இருக்கு சார். சார், இப்போ பொதுவாக நம்ம தமிழர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஜாப்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ இப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னவா இருக்குது? இப்போ யூஎஸ், கனடாலெல்லாம் போய் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி ஜாப்ஸு. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த லே ஆஃப்னால திரும்பி இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா, இல்லை வந்து ஆல்டர்னேட்டிவான ஜாப்ஸ் மார்க்கெட்டை உருவாயிருக்கதா பார்க்குறீங்களா? ஸோ எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தாலும் சரி, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, கனடாவாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த 80-20 ரேஷியோ அப்படிங்கிறத வந்து அது பேரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். 80-20 ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வில் கிவ் 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன், என்னுடைய ஜாப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஜாப். ஆனால் நான் வந்து என்னுடைய ஸ்கில் செட்டை வந்து கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த டாப் 20%ல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய ஜாப் வந்து என்றைக்குமே போகவே போகாது. அதாவது என்னுடைய காஸ்ட் வந்து 1 கோடி ரூபாயாக இருக்கட்டும், என்னுடைய ஆண்டு வருமானம் 1 கோடி ரூபா இருக்கட்டும், 1 கோடி ரூபா வாங்குறேன் நான், அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு வேல்யூவை நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஜாப் என்றைக்குமே போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. யாருக்கு அந்த ஜாப் போகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு C++ கோடராக இருக்கேன், ஜாவா ப்ரோக்ராமராக இருக்கேன், ஒரு நார்மலாக உள்ள நான் டெஸ்டராக இருக்கேன், நான் என்னுடைய ஸ்கில்ஸே நான் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கவே இல்லை. அப்படிங்கும் போது உங்களுடைய ஜாப்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் அட் ஹை ஸ்டேக்குன்னு சொல்லலாம். அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதே மாதிரி எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஹியூமன் டச்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா அந்த லாஸ்ட் 10% உங்கள் மனசில் இருக்கிறத வந்து நான் ரெக்குவயர்மெண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ நான் அதை டெலிவரி பண்ணணும். இப்போ நான் அந்த பிஸ்னஸ்க்கு வேண்டிய அளவுக்கு நான் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வேல்யூ அடிஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட உங்களுடைய ஜாப் வந்து இட்ஸ் அட் சேஃப்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வேல்யூ அடிஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜாப்பை வந்து கிழிச்சிருவாங்க. சார், நான் பிகினிங்கில் கேட்ட மாதிரி இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம், டிசிஎஸ் எடுத்துக்கலாம், விப்ரோ எடுத்துக்கலாம், எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டவுனில் தான் இருக்குது. கோயிங் ஃபர்தர் ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரியாகவே இப்படி தான் இருக்க போதா, இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் அது ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை புது டைமென்ஷன்ஸில் அது வந்து இன்னும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கதா பார்க்குறாங்களா? எவ்ரி 2 to 3 years வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி வில் கோ த்ரூ அ சேஞ்ச். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் பீரியடில் தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 years இன்றைக்கி நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்ம பண்ணுறது வந்து இந்த வீடியோ பண்ணுறது வந்து February 2026 பண்ணுறோம். இன்னும் 2 வருஷம், அதாவது February 28 இல்லைனா February 29 பாருங்கள், கண்டிப்பாக இதே ஐடி இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக டர்ன் அரவுண்ட் ஆகும். அது எப்படி டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம்,
அது நம்ம எங்கே யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டுன்னு ஒரு ஆதார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு ஆதார் கார்டுடைய பெனிஃபிட்டே நம்ம வந்து இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்டை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்து இந்த இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சென்னையில் ரெக்கார்ட் பண்ணுறோம். எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஸ் வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடும். 47 அப்படிங்கிற பஸ் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடியது 5 நிமிஷத்தில் வரும், 10 நிமிஷத்தில் வரும்னு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ ஐடியை பொறுத்த அளவுக்கு அடுத்த 2 வருடம் 3 வருடத்துக்கு வேணால் இந்த ஷேர் ப்ரைஸஸ் வேணால் பயங்கர டஃப்பாக இருக்குமே தவிர, பட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லி ஐடியோடைய லே ஆஃப் அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பொதுவாக பேசும்போதே ஆஃப் த ரெக்கார்டாக நம்ம பேசும்போதே நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ மெயினான ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடியதுன்னா என்ன? ஸோ டாப் மிஸ்டேக் அவங்க வந்து பண்ணுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்க்குலாம் ரொம்ப நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க ChatGPT யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாலிசி பசார் அப்படின்ற ஒரு வெப்சைட்லாம் இருக்குது, அதில் போயிட்டு கம்பேர் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய தவறு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது எனக்கு ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம் வரணும். நம்ம கட்டுற பணத்தை, ஏன்னா நம்ம உயிரோட தான் இருக்க போகிறோம், நம்ம சிகரெட் பிடிக்கல, தம் அடிக்கல, எதுவும் பண்ணல, அதெல்லாம் இல்லாதனால நான் வந்து உயிரோட தான் இருக்க போகிறேன், எனக்கு பணம் வந்துடணும் அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் ஆன் ப்ரீமியம், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எக்ஸ்பென்ஸாக பார்க்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இரண்டாவது வந்து இந்த பாலிசி பசார் மாதிரி உள்ளவங்கலாம் பேசும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஏஜ் வந்து 25, 26 தான் ஆகுது, உங்களுக்கு 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வரணும், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே எல்லா என்டையர் ப்ரீமியமும், அதாவது ஒரு வருடத்திற்கு 50,000 40,000 சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு 2,50,000 கட்டிடுங்க. சார் இது கரெக்ட் தானே சார்? இப்போ ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, இப்போ நல்ல ஜாப்ல இருக்கும்போதே வந்து அந்த 5 வருஷம் ப்ரீமியமும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு கட்ட தேவையில்லை. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானராக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அதே 50,000 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சாதாரணமாக கட்டினா 8,000 ரூபாய் கட்டினா போதும். சாதாரணமாக கட்டினா 8,000 கட்டினா போதும். 5 தடவை கட்டினா 40,000 கட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 8,000 கட்டிட்டு மிச்சம் இருக்கிற 32,000 இருக்குல்ல, அதை கொண்டு போய் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டாம். ஃபினான்ஷியல் பிளானராக சொல்றது கரெக்ட். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கமிஷன் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயாக இங்கே இருக்கேன், ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கேன். இப்போ இந்த ஜாப்ன்றது வந்து எனக்கு கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்றது தெரியாது. பட் நான் நல்லா சம்பளம் வாங்கும்போதே வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு, நல்லா டேர்ம் இன்சூரன்ஸாக எடுத்து அதுக்கான ப்ரீமியத்தை வந்து 5 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதற்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் கட்ட தேவையில்லை. அது எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். இல்லைன்னா வந்து இது லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக மாறிடாதா? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிசி பஸ்ஸாரும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. 5 வருஷத்தில் கட்டினா, ஏன்னா ஃபஸ்ட் இயர் ப்ரீமியமுக்கு ஒரு 25% 20% ஏதோ கொடுப்பான். ஸோ அதனால தான் இந்த பாலிசி பஸ்ஸார் மாதிரி உள்ளவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 டைம்ஸ் கட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 8,000 கட்டுங்க, மிச்சம் இருக்கிற 32,000 இருக்குல்ல, அந்த 32,000 கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட வேண்டாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. 2வது வருஷம் நீங்கள் 8,000 கட்டுங்க, மிச்சம் இருக்கிற 32,000 கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. 3வது 8,000 கட்டுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுங்க. 4வது வருஷமும் அதே மாதிரி பண்ணுங்க, 5வது வருஷமும் அதே மாதிரி பண்ணுங்க. 6வது வருஷத்துலேருந்து நீங்கள் ₹1 கூட கட்ட வேண்டாம். ஏற்கனவே இந்த போட்டிருப்பீங்களா போஸ்ட் ஆஃபீஸில், அதுலேருந்து எடுத்து பணத்தை கட்டினா கூட உங்களுக்கு இது ரொம்ப மிச்சம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் யார் யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். யார் வந்து 5pay ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, என்னுடைய ஏஜ் வந்து ஒரு 48 ஆயிடுச்சு, 48 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து எனக்கு அந்த டைமில் என்னுடைய சம்பளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான சம்பளமாக இருக்குது. எனக்கு வந்து ₹1 கோடி சம்பளம் இருக்குது. அப்போது எனக்கு ₹1 கோடி சம்பளம் இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் மீ லூசிங் த ஜாப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸ் வந்து 5 வருஷம் கழித்து புதுசாக டெக்னாலஜினால மாறிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அப்போது இதை வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக, அதாவது கீமேன் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம், நான் அதை ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக என்னால் ட்ரீட் பண்ண முடியும்னா அவங்கள மாதிரி உள்ளவங்க தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த 5pay யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 28 இயர்ஸ் 27 இயர்ஸில் உள்ளவங்கலாம் வந்து இந்த 5pay ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. இது வந்து 2வது. ஆனால் இதே நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன், இப்போ நான் நீங்கள் சொன்ன வந்து கான்செப்டை அப்படியே மாற்றிடுறேன். நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன், நான் துபாயில் இருக்கேன். துபாயிலேருந்து நான் திரும்பி வரணும்னு பார்க்குறேன். எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் பிடிக்கல, எனக்கு வெதர் பிடிக்கல, நான் திரும்பி வரணும்னு பார்க்குறேன். நான் 5 இயர்ஸ்க்குள்ளே நான் ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். அட்லீஸ்ட் வந்து அவர் வந்து ஓகே இங்கே வந்ததுக்கப்புறம் நான் செலவழிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் பண்ணுறது கரெக்ட். இது 2வது மிஸ்டேக் பண்ணுறாங்க. 3வது மிஸ்டேக் இப்போ ரீசெண்டாக இப்போ 2025 பார்த்த ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து பண்ணது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு யங் கப்பிள் 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 லட்சம் 14 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, மொத்தம் 28 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் வந்து துறைப்பாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் டாப் 5 பில்டர்ஸ்னு வச்சுக்கலாம், டாப் 5 பில்டர்ஸ் ஆஃப் சென்னை 2 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க.
புது அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதில் வந்து 90% வரைக்கும் லோனில் போகிறாங்க. ப்ளஸ் புதுசாக ஒரு கார் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கின வீட்டுக்கு ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் வந்து ஒரு 25 lakhsக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 2.4 கோடி ரூபா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இஎம்ஐ ட்ராப்னு சொல்கிறோம். அந்த இஎம்ஐ ட்ராப்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா வந்தால் கூட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து இஎம்ஐ மட்டுமே போய்கிட்டு இருக்கு, ஜாயிண்ட் இஎம்ஐ. ஸோ முதல் 6 மாதம் நல்லா இருந்தது, 7வது மாதத்துலேருந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு அளவுக்கு உங்களால் ஒரு 50% ஆஃப் த டவுன் பேமெண்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி இப்போ இந்த ஆந்த்ரோபிக் ஏஐலாம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், உங்களால் 50% உங்களால் டவுன் பே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட இஎம்ஐ வந்து ஜஸ்ட் 20% தான் இருக்குது. உங்களோட சேலரியில் இஎம்ஐ வந்து 20% தான் இருக்குன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக பணத்தை கட்டிட்டு போயிடலாம். நீங்கள் ஓவராக இஎம்ஐ வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இப்போ சொல்லுவேன். இஎம்ஐ அப்படின்றது ஆபத்துன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. வியூவர்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.